பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் பார்க்குறீங்கள, தேவனுடைய கூடாரத்தின் ஒரு பகுதி. இங்கதான் தேவனுடைய கூடாரம் இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியை நீங்க பார்க்குறீங்க. இங்க வராதவங்களுக்கு இந்த இடம் புதுசா இருக்கும். ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் நடந்து ஜெபித்து பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறாங்க. நீங்களும் வாழ்நாளில் ஒரு நாள் இங்கே வருவீங்க, கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் யாரோ சாப்பிட்றாங்க, யாரோ கொண்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகுது, அல்லது நீதிமன்ற வக்கீல் அதை எடுத்துக்கொள்கிறாங்க, வழக்கு நடந்து லட்சக்கணக்காக போகுது. அப்புறம் நஷ்டம், இழப்பு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு யாரோ ஏமாத்திட்டு போயிடறான். இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க நிறைய பேர், அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? ஏசாயா 62:8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். இதுவரை உன் சத்துருக்கள் நீ சம்பாதிக்கிறத அவங்க சாப்பிட்டாங்க, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட போச்சு, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க நல்லா அனுபவிக்கும்படிக்கு போய்விட்டது. இன்னும் அப்படி இருக்காது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். அப்போ இதுவரை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா உபாகம் 28 சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தா அந்த மனிதன் உழைப்பான், கஷ்டப்படுவான், சத்துரு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தி சாபத்துக்குள்ளாயிட்டாங்களா? அவங்க விதை விதைப்பாங்க. நிலத்துல கஷ்டப்பட்டு விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி களை பிடுங்கி நல்லா வளர்ந்து வர்றதை கவனித்து அறுவடை காலம் வரும். இப்போ அறுத்துடலாம், இந்த வாரம் அறுத்துடலாம், நல்லா விளைஞ்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்கும்போது சத்துருக்கள் வருவாங்க, படையெடுத்து வருவாங்க. இவங்களெல்லாம் விரட்டிட்டு அவங்க அறுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிரயாசப்பட்டு வயல் நிலத்தில் உழைச்சி தானியத்தை விளைவித்தால் அவங்க கொண்டு போய் நல்ல சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அது ஒரு சாபம், பாவத்தை நிமித்தமாய் வந்தது. நாம் கஷ்டப்படுறோம், நாம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு செய்கிறோம், யாரோ சாப்பிட்றான், யாருக்கோ அது போகுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் பாவத்தை நிமித்தமாக இருக்கும். உங்களை யோசிச்சு பாருங்க, என்ன பாவம் செய்றீங்க? ஆண்டவர் துக்கப்படுத்திட்டீங்களா? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்துட்டீங்களா? மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை மன்னிச்சிருங்க, இறக்கம் செய்யுங்கன்னு. அப்படி ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டீங்கன்னா இனிமேல் உங்க ஆகாரத்தை சத்துரு சாப்பிடும்படி விட மாட்டார். இனி அந்த சத்துருக்கள் உங்களுடைய செல்வத்தை திருட விட மாட்டார், வீண் செலவு வர விட மாட்டார், நீங்க சம்பாதிக்கிற பணம் யாருக்கோ போக விட மாட்டார். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அப்படி நடக்கும். அப்போ சிந்திச்சு பார்க்கணும், நான் எங்க தவறு செய்யறேன், என்ன மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னு. ஒழுங்கா ஜெபிக்கிறீங்களா? ஒழுங்கா வேதத்தை தியானிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போறீங்களா? ஆண்டோருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுக்காவது இடம் கொடுத்துட்டீங்களோ? சோதித்தை பார்த்து ஆண்டோர்கிட்ட திரும்ப ஒப்பு கொடுக்கணும். சரியா? இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் உங்களுடைய கையின் பிரயாசம் அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு கொண்டு போக விட மாட்டார். இப்போ அதுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னியும், உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் மன்னியும், உம்மை வேதனைப்படுத்தும்படியான காரியத்தை செய்து சாபம் என் வாழ்க்கையில வர வழி திறந்திருந்தால் என்னை மன்னித்து சாபக்கிரிகளை மாற்றி ஆசீர்வதியும். நீங்க வாக்கு கொடுத்தபடி நான் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற என் தானியத்தை நானும் என் குடும்பமும் சாப்பிட்டு உம்மை துதிக்கும்படி இந்த நாள்ல இருந்து இந்த வீண் செலவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் இருந்து விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.